அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு எம்பி, ராசா ஆகியோருக்கு எதிரான கோவாரண்டோ மனுக்களை முடித்து வைத்து நீதிபதி அனிதா சுமந்த் பிறப்பித்த உத்தரவுகள் வெளியாகியுள்ளது. உதயநிதி, ராசா ஆகியோரின் கருத்துக்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் தாங்கள் சொந்த மக்கள் பின்பற்றும் குறிப்பிட்ட நம்பிக்கையை ஒழிப்பதாக பேச முடியாது. குறிப்பிட்ட நம்பிக்கையை ஒழித்து விடுவதாக பேசியது மதச்சார்பற்ற தன்மையின் மதிப்புகளின் கீழ் இவர்கள் எடுத்த உறுதிமொழியை மீறும் செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சனாதன நம்பிக்கை என்பது மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவே தவிர பிளவுபடுத்துவதற்கு அல்ல. தற்போதைய சமுதாயத்தில் நிலவும் சமத்துவமின்மை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் அதற்காக ஒட்டுமொத்த வர்ணாசிரமத்தை குற்றம் சொல்ல முடியாது என குறிப்பிட்டுள்ளார். வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில் பிரிவினையை உருவாக்கவில்லை எனவும் தொழிலின் அடிப்படையில் தான் சமுதாயத்தை பிரித்திருக்கிறது எனவும் கூறிய நீதிபதி சனாதன தர்மத்தை தவறாக வர்ணாசிரம தர்மத்துடன் ஒப்பிட்டு பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். யார் எந்த நம்பிக்கையை பின்பற்றினாலும் தர்மத்தை யார் காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கும் என குறிப்பிட்டு தனது தீர்ப்பை நீதிபதி அனிதா சுமந்த் நிறைவு செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.